சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய பாரங்களை எல்லாவற்றையும் எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. இன்று இரவுக்குள் இதை முழுமையாக ஒரு முறையாவது கேள் செல்லமே. நாளை விடியலில் நல்ல செய்தியை நீ கேட்கப் போகிறாய். எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஒரு காரியமானது கைகூடி வரப்போகின்றது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகின்றாய். நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. என் தங்கமே, உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பாக இருக்கின்றேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. உன்னுடைய கர்ம வினைகளினால் தான் பல இழப்புகளை நீ சந்தித்து விட்டாய். இனிமேல் உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது யார் என்று நினைக்கிறாய்? உன் சாயப்பா நான் தான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகின்றேன். உனது வாழ்க்கை முழுவதுமே என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் செல்லமே. உன்னுடைய வம்சாவளியே நன்றாக இருக்கப் போகின்றது. நீ கேட்கும் பொழுது உனக்கு நான் அதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். நீ எப்போது என்னிடம் வந்து கேட்பாய் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் எனக்கு எப்போவும் மிகவும் பிடித்திருக்கின்றது. நீ மிகவும் நல்ல ஒரு குழந்தையாக இருக்கின்றாய். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. நீ கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் நீ அமுது படைத்தாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உன்னை நினைத்து என்னுடைய கண்களிலும் கண்ணீர் அருவியாக பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்போது மற்றவர்களுக்கு உதாரணமாக நீ விதைத்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போது தொடங்க ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையை மிக செழிப்பாக மாறப்போகின்றது. உனக்கு நல்ல நேரமெல்லாம் தயாராக உன் வாசற்படி தேடி வந்து விட்டது. என் செல்லமே, உன் குடும்பமே சீரும் சிறப்புமாக நன்றாக இருக்கப் போகின்றது. நீ வாழையடி வாழையாக சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். நன்றாகவே இருப்பீர்கள். உனக்கு நல்ல செய்தி விடியும் பொழுதில் கிடைக்கப் போகின்றது. உன் சாயப்பாவின் அருட்பாவை உனக்கு கிடைத்துவிட்டது. உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை தரமானது இப்போது இருக்கும் நிலையை விட பல மடங்கு உயரப் போகின்றது. உன் மனதில் இருக்கும் குப்பை கோலமான சில விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. வருத்தப்படுவதினாலும் கவலைப்படுவதினாலும் எந்த ஒரு விஷயமும் மாறப்போவது கிடையாது. உன்னுடைய தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய சிறகை விரித்து நீ பறக்க ஆரம்பித்துவிடு. உன்னுடைய பாதங்கள் எல்லாம் உனக்கான வழியை காட்டும். உன்னுடைய வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கின்றது. நீ வானுயர மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையானது மிகச் சிறப்பாக மாறக்கூடிய தருணமானது இப்போது வந்துவிட்டது. இதற்கு முன்பு நீ அனுபவித்த எந்த ஒரு துன்பமும் இதற்கு மேல் உனக்கு இனிமேல் நடக்காது. உன்னுடைய வீட்டை சுற்றி சூழ்ந்திருக்கும் இந்த துன்பம் என்ற இருளானது இப்போதே உன்னை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது. என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன் சாயப்பா சொல்கிறேன் என்றால் அந்த வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நீ முழுவதுமாக நம்ப வேண்டும். நான் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக சொல்லுவதே கிடையாது. நான் என்ன நடக்கப் போவது என்பதை தான் உனக்காக இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை செய்வதாக இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக செய்து முடி. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ந்து காட்ட வேண்டுமல்லவா? உன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற நீ போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது. உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. என் அனுமதி இல்லாமல் உனக்கு எந்த துன்பமும் இனிமேல் நெருங்க விட மாட்டேன்.
இருக்கின்றேன். எதை கண்டும் கலங்காதே. அனைத்து துன்பங்களும் பொடிப்பொடியாக உடைந்து சென்றுவிடும். உன்னுடைய வாழ்க்கையானது எந்த குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருக்க நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். நல்லது நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையானது உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். என் செல்லமே, உனக்காக நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் உனக்காக நடத்தி காட்டுவேன். நடக்குமா என்று நீ தடுமாறிக்கொண்டிருந்ததும் இப்போது உனக்கு நடக்கப் போகின்றது. உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த துன்பமும் வராமல் வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் சாயப்பா மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை நீ எந்த நாளும் மறந்துவிடாதே. நல்லபடியாக அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். நான் நடத்தி கொண்டும் இருக்கின்றேன். நீ சாட்சியாக மட்டும் இரு. நான் எப்பொழுதுமே உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன். எதிலுமே எல்லாவற்றிலுமே உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு துணை வரும் என்று நீ நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று நீ நம்ப வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை புரிந்து கொண்டால் உன்னுடைய துன்பம் அனைத்தும் சட்டென்று உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். என் செல்லமே, உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் பல துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எதையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. உனக்கு என்று கிடைக்கக்கூடியது அனைத்தும் சத்தியமாகவே உனக்கு கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ என்ன சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து அது கிடைக்கவில்லை என்னும் பொழுதுதான் ஏமாற்றமானது வருகின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. உனக்கு எது ஏற்றதோ, உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். என் செல்லமே, என்னை நீ முழுவதுமாக சரணாகதி அடைந்திருக்கின்றாய். உனக்கான நம்பிக்கையும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. நீ நினைத்த அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடந்து முடியும். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த கவலையாக இருந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு அமைதியாக இரு. காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்கு எப்போதும் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலமுற வாழ வைப்பேன் என்ற ஒரு உறுதியோடு இரு. உன்னுடைய உறுதியும் தன்னம்பிக்கையும் என் மீது வைத்திருக்கும் பக்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்போது மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, எந்த ஒரு பாரத்தையும் நீயே தூக்கி சுமக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் என் காலடியில் வைத்துவிடு. அனைத்தையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கை மிக எளிமையானதாகவும் நிம்மதியானதாகவும் நான் மாற்றிக் கொடுக்கின்றேன். உன்னுடைய சாயப்பா உன்னோடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எந்த நொடியும் நல்லது நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த ஒரு காத்திருப்பு காலமானது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நீ எப்போதும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நீ நிம்மதியாக இருந்தால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். என் செல்லமே, நீ என்னை முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகிறது என்று நீ நம்புகின்றாய். நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொடுக்கப் போகின்றேன். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. பொறுமையாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.